மகரத்தை பொறுத்தவரை இவ்வளவு நாள் தகரமாக இருந்தவர்கள் இப்பொழுது சிகரத்தின் மேல் ஏறி உட்காரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் தனஸ்தான அதிபதி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன காரகனான குருவே பார்க்கக்கூடிய அளவில் பண வரவிற்கு பஞ்சம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். சொந்த தொழிலில் ஈடுபவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எந்த காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போக வேண்டும் என்று இருப்பவர்கள் ஐடி ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக சாஃப்ட்வேர் சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடுகள் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வாவசு வருஷம் அமைய போகிறது.